என்னம்மா நீ நீ சபதம் போட்ட வேகத்தை பார்த்து அவளை ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா இங்க வந்து குக்கரோட மூடிய வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லடி. ஒரு பாலை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து அத குடிக்க வைக்க துப்பு இல்ல. பேச வந்துட்டா அத பண்ணுவேன் இத பண்ணுவேன்னு. போமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறதுதான் வேலை. திட்டாம என்னடி பண்ண சொல்ற? ஆசை மட்டும் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டாம். கொஞ்சம் கூட அறிவே இல்லடி. உன்ன போய் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாரு. எனக்கே வெக்கமா இருக்க. சரிம்மா, நீ இப்ப என்ன பண்ண போற? பேசாம கவனி. ஏமா இத பண்ண என்னமா ஆகும்? இத அடுப்புல வச்சு சமைக்கும் போது இதுல விசில மட்டும் மாட்டினா போதும். அதுக்குள்ள இருக்கிற கேப்ல ஏர் ஃபில் ஆகும். ஏர் ஃபில் ஆன கொஞ்ச நேரத்திலேயே குக்கர் அப்படியே பயங்கரமா வெடிக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஆளு அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிடுவாங்க. என்னம்மா சொல்ற? அந்த மூஞ்சிய காட்டிதானே வசுந்தரா அர்ஜுன மயக்கி வச்சிருக்கா. அந்த முகம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா வசுந்தராவை எப்படிமா கிச்சனுக்கு வர வைப்ப? அதெல்லாம் எனக்கு கை வந்த கலடி. எப்படி வர வைக்கிறேன்னு மட்டும் கொஞ்ச நேரத்துல பாரு. மா, இது நடக்குமா? நடத்தி காட்டுறேன். போ. சொன்னா கேளுங்க மேடம். பெரிய மேடம், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். சுச்சி, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? உன் உடம்புல அப்புறம் தெம்பே இருக்காது. கொஞ்சம் ரசம் சாதமாவது சாப்பிடு. இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கே தெரியும், ஒரு வேளை 2 வேளை சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு ஒண்ணும் ஆயிடாது. என்ன நீ பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சாப்பிடாம இருந்து உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அர்ஜுன் வந்து கோயிலுக்கு போறதே சிரமம் ஆயிடும். ஐயோ, என்னால அர்ஜுனுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. அதனால்தான் சொல்றேன், சொன்னா கேளுங்க அண்ணி. இப்ப லிக்யூடா சாப்பிட்டாதான் இறங்கும். அதனால்தான் உங்களுக்கு ரசசாதத்தை பார்த்தாலே பிடிக்கல. நான் போய் உங்களுக்கு கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுறீங்களா? வேண்டாமா, பரவாயில்ல. நீ ஏன் சிரமப்படுற? மேடம், நான் வேணா போய் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரவா? நீ எதுக்குமா சிரமப்படுற? விடுமா. இல்ல மேடம், நான் போய் சமைக்கிறேன். இங்க பாருமா, அரிசி நல்லா பஞ்சு மாதிரி வேகணும். அப்பதான் கஞ்சி நல்லா இருக்கும். அதனால குக்கர்ல வை. ஒரு 2-3 விசில் விட்டா கூட தப்பே இல்ல. சரிங்க மேடம். அந்த அரிசி அவளை பொறுத்த வரைக்கும் அது அவ வாய்க்கரிசியாதான் மாறும். என்ன நடக்குதுன்னு பாரு. உன்னோட பிரெயின் உண்மையாவே கிரிமினல் பிரெயின் தான் மம்மி.
என்னாச்சு அர்ஜுன், என்னாச்சு? மா சும்மா அப்படி வந்தம்மா, சடனா பார்த்தா அந்த குக்கரோட வால்வு அப்படியே வெடிச்சிருச்சு. ஐயோ, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்காதேன்னு. நான் ஏதோ வந்தேன், காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா என்ன இருக்கும்? இல்ல அம்மாக்காக கஞ்சி வைக்கிறதுக்காக வந்தேன். இத பாரு அர்ஜுன், நான் தான் கஞ்சி வைக்கிறேன்னு சொன்னேன். வசுந்தரா தான் நான் போய் கஞ்சி வைக்கிறேன்னு வந்தா. எனக்கு என்னமோ அப்பவே தோணுச்சு, என்னமோ நான் வயசானவ, எனக்கு எதானாலும் பரவாயில்ல. கொஞ்சம் ஏமாந்திருந்தாலும் வசுந்தராவுக்கு ஏதாவது ஆயிருந்தா? நல்ல வேளை, ஆண்டவன் தான் காப்பாத்திருக்கான். ஆண்டவன் காப்பாத்தல, அர்ஜுன் சார் தான் காப்பாத்திருக்காரு. ச்சே, என்ன மம்மி இது? நானும் பெருசா ஏதாவது நடக்குமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இப்படி நடந்துருச்சு. கஞ்சி வைக்க போனவ மிஞ்சவே மாட்டா நீங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது என் நெஞ்ச வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஏய் விட்ரி, பாத்துக்கலாம். இல்ல மம்மி, நானும் பாத்துட்டேன். திருப்பி திருப்பி அவளுக்கு எவ்வளவு திட்டம் போட்டாலும் சரி, அவளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. அவளுக்கு ஏதோ பவர் இருக்கு மம்மி. பவராவது மண்ணாங்கட்டியாவது. அவ பவரை கட் பண்ணி என் பவரை காட்டுறேன் பாரு. ஐயோ, ஐயோ, என்னப்பா நடக்குது இங்க? இந்த அநியாயம் ஊர் உலகத்துல எங்கேயுமே நடக்காது. இத கேக்குறதுக்கு இந்த குடும்பத்துல நாதியே இல்லையா? அந்த அர்ஜுனுக்கு ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ஏன்டா சாப்பிடாம இருக்கணும்? ஐயோ, சமைக்காம விரதம் இருக்கிறேன்னு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பட்டினி போடுறாளே. ஐயோ, இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நான் விரதம்னு சாப்பிடாம இருந்ததே இல்லையே. ஐயோ கடவுளே, இப்படி பண்றாளே. ஐயோ, இவன் ஒருத்த கூட பிறந்த அக்காக்கு சோறு போட வக்கு இல்ல. இத ஒரு காரணமா வச்சு ஏன் வயிற்றுக்கு வஞ்சனை பண்றா? இப்ப எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையே. வரேன்டா, வரேன். நானும் துளசியும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். ஓ, அதையேண்டா என்கிட்ட சொல்லிட்டு போற? நாங்க வர வரைக்கும் கொஞ்சம் வீட்டை பாத்துக்கோங்க, அத சொல்லிட்டு போலான்னு தான் உங்களை கூப்பிட்டோம். ஏய் 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 ஏய், இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா என்ன இந்த ஓட்ட வீட்டை பாத்துக்க சொல்லுவ? ஏய், உன் வீட்டுக்கு நான் என்ன வாட்ச்மேன் அடி? அது சரி, இந்த வீட்டுக்குள்ள என்னடி மாவு வச்சிருக்க? இட்லி மாவு, தோசை மாவுன்னு கூட எதுவுமே இல்ல. பெருசா இந்த வீட்டை பாத்துக்கணுமா? ஏண்டா தொம்பி, என்னடா என்ன திடீர்னு உனக்கு பக்தி அப்படியே பொத்திட்டு வந்துருச்சா? இப்ப எதுக்குடா நீங்க கோயிலுக்கு போறீங்க? அதான் கூட்டம் கூடுற இடத்துக்கெல்லாம் போகாதீங்கன்னு அரசாங்கம் அப்படியே அலறுது. உன் காதுல அது விழுகலையாடா? டேய், என்ன இங்க பசியில தவிக்க விட்டுட்டு நீங்க 2 பேர் மட்டும் உண்டை கட்டி வாங்கி சாப்பிடறதுக்கு கோயிலுக்கு போறீங்களோ? அக்கா, அந்த அர்ஜுன் தம்பி இன்னைக்கு விரதம் இருந்து தீ மிதிக்க போகுது. அது நல்லபடியா பூக்குழி இறங்கி திரும்பணும்னு தான் நாங்களும் வேண்டிக்க போறோம். ஏடா, நீ இந்த திருப்பதி பயணிக்கு கூட இப்படி நேர்ந்துக்கிட்டு போனது இல்லையேடா? ஆமா, இது என்னடா புதுசா ஆச்சரியமா இருக்கே. அந்த வெறும் பயலுக்காக நீ கோயிலுக்கு போறியா? அக்கா, அந்த அர்ஜுன் தம்பியை பத்தி தப்பா பேசாத. முதல்ல மரியாதையை பேச கத்துக்கோ. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் வேண்டிக்கிட்டு தீ மிதிக்க போறாரு. அக்கா, நல்ல காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு பரிகாரம் செய்யறவங்களோட நாமளும் சேர்ந்து கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணலாம். அதோட அவர் வசுந்தராவுக்கு பண்ணது சாதாரண உதவி இல்ல, பெரிய உதவி. ஒரு பொறுக்கிக்கிட்டு இருந்து அவளை காப்பாத்தி இருக்காரு. அதுக்கு பிரதி உபாரமா தான் நாங்களும் கோயிலுக்கு போய் வேண்டிக்க போறோம். டேய் 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 டேய், ரொம்ப அழட்டிக்காதடா. என் பேரன் சோதி ஏதோ அப்பப்ப சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்கான். அதே என்னமோ பெருசா குத்தி காட்டிட்டு இருக்க. உன் பொண்ணுக்கு அவன் என்ன பெருசா பண்ணிட்டான்டா? உன் பொண்ணு டெய்லி அவ அந்த அர்ஜுன் பையன் வீட்டுக்கு போய் முறவாசல் செஞ்சிட்டு இருக்காளே. ஏங்க, நான் தான் யார்கிட்டயும் சொல்லாம போலான்னு சொன்னேன்ல. இப்ப எதுக்கு அவங்க வாயை கிளறி விடுறீங்க? நல்ல நாளையே நல்ல வார்த்தை பேச மாட்டாங்க.
இப்ப கேட்கவா வேணும்? ஆமாண்டி, என் வாயிலெல்லாம் நல்ல வார்த்தையே வராது. உன் வாயிலெல்லாம் அப்படியே பொல பொல பொலன்னு வந்துட்டு இருக்கும் பாரு. ஏய், உன் பொண்டாட்டி சிங்கம்பட்டி ஜமீன் பேத்தி அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு பேசுவா. ஏய் போடி போ. நீ எல்லாம் என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டல, போ போடி. ஏங்க வாங்க. போங்க போங்க. நீங்க வாங்க. பொண்டாட்டி கூப்பிடும் போதெல்லாம் வாழ ஆட்டிட்டு போறான் பாரு, மொகர கட்ட. ஏய் 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 ஏய், நீ வா நீ வா. ஆமா, நீ எங்கடி கிளம்பிட்ட? நானும் உங்களோட கோவிலுக்கு போறேன் பாட்டி. ஏய், என்னடி எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கே. பாட்டி, எப்பவும் உனக்கு சந்தேகம் தான். இன்னைக்கு கோவிலுக்கு ஆனந்த் வருவாரு பாட்டி. அவரை பார்த்து நான் பேச போறேன். நீ பேசிக்கிட்டே இரு, உன்னையும் ஒர்க் அவுட் பண்ணாத. ஏதாவது நல்லதா வேண்டிக்கிட்டு அவனையும் தீ மிதிக்க சொல்லுடி. ஏதாவது நல்லதா வேண்டிக்கிட்டு அவனையும் தீ மிதிக்க சொல்லுடி. அப்பவாவது உனக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பாக்கலாம். பாட்டி, எனக்கு ஆனந்த் கூட நல்லபடியா லவ் ஒர்க் அவுட் ஆகி கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீ தீ மிதிக்கிறதா நான் வேண்டிக்குவா? அப்படியே போட்டேனா ஆசைய பாரு. உன் காதல் நிறைவேற நான் தீ மிதிக்கணுமா? ஐயோ, என் முன்னாடி நிக்காத, ஓடி போயிடு. தீ மிதிக்கணுமா? தீ. ஐயோ ஐயோ, பசிக்குதே. அடி பாவீங்களா, வீட்டுக்குள்ளேயே என்ன பிச்சை எடுக்க வச்சுட்டீங்களே. இப்ப நான் என்ன போன்லயே சாப்பாடு ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? பார்சல் கட்டியாச்சா? ஐயோ, சாப்பாடு வேணும்னு ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா என்னமோ பார்சல் கட்டுற மாதிரி சொல்ற. கட்டியாச்சாமா? எவ்வளவு நேரம்? ஐயோ, இந்த போன் கூட நம்மள ரொம்ப சோதிக்குதே. மம்மி, என்ன பண்ணாலும் கடைசியில மாமா வந்து காப்பாத்திடுறாரு. அதுக்கு நான் அவளை சும்மா விட முடியுமா? அவளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. 1000 இருந்தாலும் அவ ஒரு வேலைக்காரி. அவளுக்கு அத அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் மம்மி. மம்மி, கீழே கொட்டிருச்சு மம்மி. என்ன? வசு வசு. ஆஹா, சூப்பர் மம்மி. வசு, செம பிளான். தெரியாம ஜூஸ் கீழே கொட்டிடுச்சு. நீ க்ளீன் பண்ணிடுறியா? வீட்டு வேலை செய்யறதுக்கும் தனி திறமைதான் வேணும்ல நட்சத்திரா. ஆமா மம்மி. கீழே கொட்டின ஜூஸ எவ்வளவு அழகா பக்குவமா க்ளீன் பண்றா பாத்தியா? வசு, இப்ப உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஏன் மேடம்? இல்ல, இந்த வேலைக்காரங்க செய்யற வேலை எனக்கு எதுவுமே திருப்தி இல்ல. கிச்சன் சுத்தமா இல்ல. இந்த டேபிள பாரு, எவ்வளவு அழுக்கா இருக்கு பாரு. இதெல்லாம் சுத்தமா தொடச்சு எடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறியா? சரிங்க மேடம். மம்மி, என்னாலலாம் இந்த மாதிரி நீட்டா வேலையெல்லாம் பார்க்க முடியாது மம்மி. அதுக்கெல்லாம் உடம்பு வளையணும். நல்லா குனிஞ்சு நிமிந்து வீட்டு வேலை பார்த்தாதான் உடம்புல கொழுப்பு தங்காது. பார்க்கறதுக்கும் அழகா ஸ்லிம்மா இருக்கலாம். வசு, சொல்லுங்க அர்ஜுன் சார். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேபிள் கிளீன் பண்ற அர்ஜுன் சார். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ வா என் கூட. இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேனே சார். பேபி, ஏய் பேபி, பண்ணு வேலையை பாரு. ஓகே. அத்தே, என்ன பாருங்க. என் ரூம்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வசு கூட்டு போறேன். வசு வாப்பலாம். பாத்தியா மம்மி, அவ வீட்டு வேலை செஞ்சாலே
அர்ஜுன் மாமாக்கு பொறுக்கவே மாட்டேங்குது. இப்போவே இந்த தாங்குறாரு. அவதான் இவரோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். அது எப்படி தெரியும்? நான் அதுக்கு விட்டுருவேனா என்ன? பாத்தீங்களா மம்மி என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆக்சுவலா ரொம்ப ஒரு மாதிரி வேலை பண்ணிட்டே இருந்தா போர் அடிக்குது. சாங் கேட்டுட்டே எடுத்து வைப்போமா? இப்படி வா. ஐயோ அப்படி பிடிக்காதீங்க சார். எப்படி பிடிக்க சொல்லு வசு.